கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த சோதனை குறித்து சொல்லுங்க. கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் எங்கே என அவரது பெற்றோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் எங்கே என அவரது பெற்றோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். இந்த சோதனை குறித்து சொல்லுங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி 200 நாட்களுக்கு மேல சிறையில் இருக்கிறார். இந்த வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய முக்கிய நபராக செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் தொடர்ந்து அவர் தேடி வருகிறார்கள். இதுவரை அவர் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் கூட கிடைக்காத நிலையில அவர் குறித்த விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் கரூர் மாவட்டத்துல ராமேஸ்வரப்பட்டி என்ற அவருடைய வீட்டில் செந்தில் பாலாஜியினுடைய பெற்றோர் வசிக்கக்கூடிய அந்த வீட்டுல இன்று காலை 6 மணி முதல் அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணைக்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். முதலில் சோதனை செய்வதாக தகவல் கிடைத்த நிலையில் அவர்கள் விசாரணை செய்வதற்கு சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த வீட்டில் இதற்கு முன்பு பல முறை விசாரணை சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்புடைய ஆவணங்களை எல்லாமே எடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அவருடைய பெற்றோரிடம் விசாரிப்பதற்காக, அதாவது அசோக் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில அவர் குறித்த தகவல் எதுவும் அவர் பெற்றோருக்கு தெரியுமா, குறிப்பாக அவருடைய பெற்றோரை அசோக் தொடர்பு கொண்டிருக்கிறாரா, அல்லது இவர்களுக்கு ஏதும் அவர் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் தெரியுமா என்ற கோணத்துல விசாரிப்பதற்காக அமலாக்கத்துறை சென்றிருக்கிறது. அது குறித்த ஏதோ ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைக்காக சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அசோக்கிற்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை தேடக்கூடிய பணியில அமலாக்கத்துறை தீவிரம் கட்டி வருகிறார்கள். அதன்படியே அவர் பெற்றோரிடமும் அசோக் எங்கிருக்கிறார் என்பது குறித்த விசாரணையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்.